அண்மையில் கிடைத்த செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே புள்ளூர் பகுதியில் மாற்றுத்திறனாளி இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் கிடைத்த செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே புள்ளூர் பகுதியில் மாற்றுத்திறனாளி இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் மகேந்திரனை கொலை செய்து வீட்டிற்கு அருகே உள்ள செப்டிக் டேங்கில் உடலை கயிறு கட்டி இறக்கியதாக லாரன்ஸ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். திருவள்ளூர் அருகே வாய் பேசவோ காது கேட்கவோ முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை கொலை செஞ்சு செப்டிக் டேங்க்ல வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் மகேந்திரன், 26 வயசான இவர் சென்னையில உள்ள தனியார் நிறுவனத்துல பணிபுரிஞ்சுட்டு வராரு. இதே நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் கட்டபொம்மன் தெருவை சார்ந்த இவரை மாதிரியே மாற்றுத்திறனாளி, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி லாரன்ஸ், இவரது மனைவி வசந்தி, இவரும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. இவங்க எல்லாம் எல்லாமே நட்பு காரணமா மகேந்திரன் லாரன்ஸ் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு தங்கி சென்றதா கூறப்படுது. ஒரு கட்டத்துல மகேந்திரன் மற்றும் லாரன்ஸ் மனைவி வசந்தி இடையே தகாத உறவு இருந்ததாக தெரிய வருது. இதை அறிந்த லாரன்ஸ் தனது மனைவியும் மகேந்திரனையும் கண்டித்ததோட இனி வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறாரு. ஆனா இதை கண்டிச்ச நிலையில இந்த நிலையில ஒரு நாள் லாரன்ஸ் அருகே மகேந்திரன் இருப்பதை பார்த்தாங்க. அதாவது ஒரு நாள் லாரன்ஸ் வீட்டுல மகேந்திரன் இருப்பதை பார்த்த அவர் அவருடன் நட்பாக பேசியபடி அழைத்து சென்றதாக கூறப்பட்டதோடு இல்லாம மகேந்திரன் காணாம போனதால அதை தொடர்ந்து அவர் மகேந்திரன் காணாம போனாரு. அதுக்கப்புறம் மகேந்திரன் காணாம போனதால அவரோட இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உறவினர்கள் பல இடங்கள்ல தேடியும் மகேந்திரன் கிடைக்காததால சென்னை புழல் காவல் நிலையத்துல காணவில்லை அப்படிங்கிற பேர்ல ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டது. புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் 1 மாதத்துக்கு மேலா விசாரணை மேற்கொண்டாங்க. அதுல மகேந்திரன் பயன்படுத்திய செல்போன் மற்றும் அவர் தொடர்பில் இருந்த நபர்களை குறித்து விசாரித்த போது லாரன்ஸுடனான நட்பு தெரிய வந்தது. மாற்றுத்திறனாளி என்பதால லாரன்ஸ் ஆரம்பத்தில் விசாரித்து அனுப்பிய போலீசார் பின்னர் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது மகேந்திரன் எண்ணிக்கை லாரன்ஸ் எண்ணிலிருந்து அழைப்புகள் அதிக அளவில் சென்றிருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க. மேலும் லாரன்ஸின் நண்பரான வாய் பேச முடியாத அந்த மாற்றுத்திறனாளி வைத்தியநாதங்கிறவர் மகேந்திரனோட செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கு. இதனால சந்தேகமடைந்த போலீசார் லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதன் கைது செய்து விசாரிச்சப்போ லாரன்ஸ் அளித்த வாக்குமூலத்துல அவரது மனைவியோட கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததால மகேந்திரனை கொலை செஞ்சதாகவும் அவரது உடலை வீட்டின் அருகே உள்ள செப்டிக் டேங்க்ல கயிறு கட்டி இறக்கியதாகவும் தெரிவித்தாரு. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று செப்டிக் டேங்க்ல இருந்த மகேந்திரன் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில புழல் பகுதியில இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.